ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 32வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அது 31 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல அந்த வெலிஷியஸ் வந்து கடைசியில அந்த டஞ்சனை விட்டு தன்னோட கண்ட்ரோல்குள்ள எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம எல்சு கட்டுப்பாட்டுல இருந்து மீண்டு வந்து ரிக்ஷாஷா வந்து அவேக்கன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த வெலிஷியஸ் இருந்துட்டு நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் 100 வச்சிருந்திருப்போ நான் வந்துட்டு லாபிரிந்தோட ஓனரா மாறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னோட ப்ரைடை வந்துட்டு எப்ப வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். எப்ப வந்துட்டு நான் ஆபத்து அப்படின்னு உணரணும், அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துல நான் ஓடி போயிருவேன். ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு எப்பவுமே வேற ஒரு சான்ஸ் வந்துட்டு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல என்னோட சென்சஸ் இருந்துட்டு அங்க உருவாகிற விஷயம் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு நினைச்சிட்டு என்னோட ஆன்மாவோட பகுதிகளை வச்சிருக்கிற எல்லா 100 கேளுங்க. இது வந்துட்டு ஒரு டாப் லெவல் ஆர்டர். இந்த இடத்துல இருந்து ஓடுங்க. என்னத்த வேணாலும் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே போங்க. நீங்க வந்துட்டு கொஞ்சம் பேர் இல்ல ஒரே ஒரு பீஸ் வந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆனாலும் கூட அது ஓகே தான். இந்த நாகாஸோட ரீச்ல இருந்து வெளியே போங்க அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு மாஸ்டர் இந்த 100 எல்லாமே இங்க இருந்து ஓடிட்டு இருக்கு, வெலிஷியஸ் வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் ஏஞ்சலா அவனோட தடுத்து நிறுத்து, ஒருத்தவங்க கூட இங்க இருந்து எஸ்கேப் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் இருந்துட்டு எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப அந்த மெஜிஷியன் எல்ஃப் இருந்துட்டு ஹியூமன் ஹைனஸோட அவேக்கனிங் இருந்துட்டு இப்படி இன்டரப்ட் பண்ணப்படக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்குலாம் டைம் இல்ல, ஹைனஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாராசைட்டை கவர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த டஞ்சனோட கையை வந்துட்டு போயிட்டு உடைக்கிறான். ஏஞ்சலா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு கண்டிப்பா அதை வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த வெலிஷியஸ் இருந்துட்டு இதெல்லாம் நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த டஞ்சன்ல இருந்து நிறைய பவரை நம்ம ஏஞ்சலாவை நோக்கி வந்துட்டு அனுப்புறான். சோ அதை வந்துட்டு அவளை அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு டேமிட் யூனி வந்துட்டு எங்க இருக்கா, ஓ அவளும் வந்துட்டு ஆல்ரெடி அவளோட லிமிட்ல வந்துட்டு இருக்காளா, அந்த கிளிஃப்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் 100 வந்துட்டு தடுக்கிறது அப்படிங்கிறது நாகாவால மட்டும் கண்டிப்பா இம்பாசிபிள், முடியவே முடியாது. எப்படி அவங்களோட எஸ்கேப்பை வந்து பிரிவென்ட் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க ஏறி போயிட்டு இருந்த அந்த 100 வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னன்னா நம்ம ஊத்தரோட என்ட்ரி அந்த இடத்துல. சோ அவன் வந்துட்டு அந்த அனாக்ஸ்டஸை வந்துட்டு போட்டு தள்ளிட்டான் போல. அங்க இருக்கிற எல்லா மினியன்ஸுமே ஃபுட், உண்மையாவா எனக்கு பசிக்குது, நீ கரெக்டா தான் சொல்ற, பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெலிஷியஸ் இருந்துட்டு அதுங்க எல்லாமே அந்த இடத்துல காணாம போறதை வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிளிஃபை கிளைம் பண்ண எல்லாமே எப்படி திடீர்னு வேனிஷ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை பெராப்ஸ் கரெக்ட் தான், த கிங் ஆஃப் குளூட்டனி அப்படின்னு நினைக்கிறப்ப ஊத்தர் இருந்துட்டு சோ இங்க இருக்கிற ஒருத்தவங்க கூட நம்ம வெளியே போக விடக்கூடாதா, ஏன் அப்படின்னு கேக்குறப்ப தலையில இருக்கிற சின்ன ஊத்தர் இருந்துட்டு ஏன்னா அவங்க எல்லாருமே அசிங்கமா இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஊத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச அது காரணமா இருக்காது, பட் வெல் நானுமே பசியோட தான் இருக்கேன், ஐ கெஸ் எந்த காரணமா இருந்தாலும் பரவாயில்ல இவங்களை சாப்பிட வேண்டியதான் அப்படிங்கிறப்ப அந்த வெளிஷ் வந்துட்டு டேம் அனாக்ஸ்டஸ் அவனால ஒரு ஸ்லைமை கூட கொல்ல முடியலையா அப்படின்னு அவனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒண்ணுமே இல்லையா, இல்ல நாட் yet, அந்த டனல் வழியா நாங்க போலாம், அது வழியா தானே இந்த லாப்ரின்த்தை வந்துட்டு கொண்டு வந்தோம், அதுக்குள்ள போயிட்டு அப்படின்னா பேரன் வேஸ்ட்லேண்டுக்கு போயிட்டு நாங்க எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறப்ப அந்த டனலுக்குள்ள போற 100 இருந்துட்டு வேனிஷ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கேயுமா நீ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹோயா நம்ம டாமினிக் குயின்டஸ் டிராக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரோட பயங்கரமான என்ட்ரி. டாமினிக் இருந்துட்டு நாகாஸ் மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனிமியை வந்து கிரஷ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஊத்தர் குயின்டஸ் டாமினிக் சரியான டைமிங். இங்க இருக்கிற எல்லா 100யுமே அந்த நெக்ரோமான்சர் கிங்கோட ஒரு விதை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, ஒரு விதைய கூட இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக விட கூடவே கூடாது, எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த வெலிஷியஸ் வந்து வேற வழியே இல்லாம சோல் ரிட்ரீவல் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்றான். யூஸ் பண்ண உடனேமே அங்க இருக்கிற 100 எல்லாமே அப்படியே தொப்பு தொப்புன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏஞ்சில் வந்துட்டு 100 எல்லாமே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவன் கிவ் அப் பண்ணிருப்பானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நோவே, இவன் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு இடமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த 100க்குள்ள இருக்கிற எல்லா அவனோட ஆன்மா பவரையுமே வந்து திரும்பி அவனே எடுத்துக்கிறான் போல. அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த வெலிஷியஸ் இருந்துட்டு நான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கார்னருக்கு தள்ளப்பட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு, ஹவு ஃபன்னி, நான் வந்துட்டு ஒரு 100 இருந்தாலும் கூட டெத்தை பார்த்து நான் பயப்படுறேன்ல, டிஸ்பைட் நான் இவ்வளவு பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு இது வந்து வெளியே போறதுக்கு ஒரு வழி தெரியவே இல்லை. என்னோட லாஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைட் ஆயிருச்சு. இட்ஸ் ட்ரூ, என்னோட ஒரிஜினல் பாடிக்கு வந்துட்டு எந்த ஒரு காம்பேட் ஸ்கில்லுமே இருந்துட்டு கிடையவே கிடையாது. என்னோட உடம்புல இல்லாத ஒரு இதயம் இருந்துட்டு துடிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. என்னோட டீகம்போஸ்டான பாடியில இருந்து வேற ஒரு திரவம் இருந்துட்டு வேர்வை மாதிரி சொட்டாயிட்டு இருக்குது. என்னோட பங்க்சரான லங்ஸ் வழியா காத்து வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு நான் வந்துட்டு உயிரோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியே எவ்வளவு நாள் ஆச்சு. நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் பெத்தட்டிக்கலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருப்பேன். கைமேரா கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டஞ்சன் கோர் இருக்கு இல்லையா, அதையே அவனோட உடம்புக்குள்ள சேர்த்துட்டு அவனையே வந்துட்டு ஒரு கைமேரா வந்து அவன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த லாப்ரின்த் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் லுக் லைக் அவங்க இருக்கிற எல்லா பவரையுமே வந்து அவன் யூஸ் பண்ணணும்னு பாக்குறான் போல. அப்படிங்கிறப்ப அந்த மெஜிஷியன் எல்ஃப் இருந்துட்டு வெல் கடைசியில ஒரு லோலி 100 தானே அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷாவோட ஹீரோ ட்ரிபிள் பிளஸ் அவேக்கனிங் வந்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. அப்ப இந்த மெஜிஷியன் வந்துட்டு ஐ
ஐ கெஸ் அவங்களால லெஜெண்டரிய வந்துட்டு ரீச் பண்ண முடியல போல. பட் ஸ்டில் என்கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இன்னும் என்னோட பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாடியை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளை லெஜெண்டரியா மாத்த பாக்குறாங்க. இது வந்துட்டு டெம்பரவரியா தான் இருக்கும் சின்ஸ் இதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்றதுனால. பட் இட்ஸ் ஃபைன். இவங்களோட பாடி வந்துட்டு லெஜெண்டரியா மாறினதை வந்துட்டு ஞாபகம் வச்சிருந்தாலே போதும், வருங்காலத்துல உண்மையாவே இவங்க லெஜெண்டரியா மாறுவாங்க பர்மனண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்றப்ப இது வந்துட்டு இந்த கைசர் அண்டர்வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸுமே எக்ஸீட் ஆகி டெம்பரவரியா டவுன்ஃபால் அப்படிங்கிற கர்ஸ்ல இருந்து நம்ம ரிக்ஷாஷா வந்துட்டு அது ஃப்ரீ பண்ணி விடுது. சோ கர்ஸ்னால தான் இவ வந்துட்டு மொத்தமா உருவத்தையே வந்துட்டு மாத்திட்டு இருக்காளா என்னன்னு தெரியல. யுவர் ஹைனஸ், இதுதான் என்னோட விஷ். ப்ளீஸ் இந்த கைசர்ல நம்மளோட குளோரியஸ் எல்ஃப் கிங்டம் வந்துட்டு மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. பிரின்சஸ் ரிக்ஷாஷா ஈவான் இல்ல யுவர் மெஜஸ்டி த குயின் ஆஃப் ஹை ஹில்ஸ் அப்படிங்கிறப்ப அவரோட தோற்றமே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இவரோட ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கோல்டன் ஏஜ் ஹை எல்ஃப் அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன்ல வந்துட்டு இருக்கு இந்த ஃபார்ம். பட் இது வந்துட்டு டெம்பரவரி தான், ஏற்கனவே அந்த மேஜ் சொன்ன மாதிரி. அப்ப ரிக்ஷாஷாவை பார்த்து டாமினிக் உண்மையிலுமே அது ரிக்ஷாஷா தானா அப்படிங்கிறப்ப குயின்டஸ் இட்ஸ் லுக்ஸ் லைக் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கும் போல. அப்ப ஹீரோ வந்துட்டு சின்ஸ் சோல் வந்துட்டு அவனோட ஃபுல்லா ஒன்றிணைஞ்சதுனால என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ஸ்பேர் பண்றதுக்கு இதுக்கு மேலும் காரணமே கிடையாது. நம்ம வந்துட்டு அந்த பிளாக் மர்ச்சன்ட் குரூப்போட போட்ட டீல வந்துட்டு நீ மைண்ட்லயே வச்சுக்காத, நான் வந்துட்டு உனக்கான ஒரு வழியை வந்துட்டு ஓபன் பண்ணி தரேன், அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓனாவே வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எதிர்த்து நிக்கிறானுங்க. ஹீரோ அவனோட உடம்பு ஃபுல்லா அந்த ஃபோர்டிஃபிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வெலிஷியஸ் இருந்துட்டு வேற ஒரு பீயிங்கா அந்த இடத்துல மாறிக்கிற மாதிரி தெரியுது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த வெலிஷியஸ் இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்றான். இந்த இறந்து போன ஷீப் அப்படிங்கிறது ஒரு வாண்டரிங் ஃபிளாக்கா, அதாவது ஒரு ஆட்டு மந்தையா வந்துட்டு மாறிடும். ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு கரெக்டான பாதையை வந்துட்டு ஃபைன் பண்ண விடுங்க, நானுமே அந்த மந்தையில தான் பிறந்தேன், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, அந்த லாஸ்ட் ஷீப்புக்கு வந்துட்டு நான் ஒரு சால்வேஷனை கொண்டு வருவேன், அது வந்துட்டு என்னோட உடம்புல ரெசர்வேட் ஆயிட்டு என்னை வந்துட்டு அப்படியே டிவைட் பண்ணணும், நான் வந்துட்டு ஃபாதர் அண்ட் மதர், குட் அண்ட் ஈவல், பிகினிங் அண்ட் எண்ட், அந்த ஷீப்போட எல்லாமே நான் தான், அதோட என்டையர் வேர்ல்டு, அந்த ஷீப் தான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே காரணம், இப்ப இருக்கிற அந்த இடம் தான் தி ஆஃப்டர் வேர்ல்ட், அதுக்கப்புறம் ரியாலிட்டி, தி வேர்ல்ட் ஆஃப் டெட் ஷீப் அப்படின்னு சொல்றப்ப இவங்க வந்துட்டு ஒரு உருவமே இல்லாத லாபிரிந்த் பர்கட்டோரிக்குள்ள வந்துட்டு என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வருது. சோ இது அவனோட லாபிரிந்த் அப்படிங்கறனால வெலிஷியஸோட எபிலிட்டிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஏஞ்சலா இருந்துட்டு உருவமே இல்லாத லாபிரிந்தா இல்ல இது வந்துட்டு ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வந்தா இருக்கு. ஐ எம் ஷூர் இவனோட பாடியை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதை தவிர வேற எதாலையுமே இதை பண்ண முடியாது போல. இருந்தாலும் கூட மாஸ்டர் அந்த நாய் இருந்துட்டு கண்டிப்பா நோபல்ஸோட லெவலை வந்துட்டு ரீச் பண்ணிருப்பான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட் டசன்ட் மேட்டர், இங்க இருந்து பின்னாடி போயிட்டு டாமினிக்கு யூன்வி இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ரிக்ஷாஷா அது இந்த இடத்தை நோக்கி வருது அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு அந்த இடத்துல பயங்கரமா கத்துறது மூலியமாவே அங்க இருக்கிற எல்லா இடமுமே வந்துட்டு அப்படியே பேந்துக்கிட்டு மேல போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனோட கையை வந்துட்டு அசைக்கிறப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய கிராஸ் மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சு ஒரு பிளாக்களோட மேல உட்காந்து அதை ப்ரொபல்ஷனா யூஸ் பண்ணி வேகமா வந்துட்டு அந்த வெலிஷியஸை நோக்கி வந்துட்டு இருக்கான். வந்துட்டு அந்த வெலிஷியஸ் பிடிக்க ட்ரை பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சு அவனோட ஸ்வாட வெளியெடுத்து அந்த வெலிஷியஸோட கழுத்துல இருந்துட்டு ஓங்கி ஒரு வெட்டிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவை இன்னொரு கையில புடிச்சு கீழே வந்துட்டு அடிச்சாரான். ஆனா மேல பாத்தீங்கன்னா தெரியும் ரிக்ஷாஷா வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டு அவளோட முதுகு பின்னாடி ஏதோ கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குல்ல கிரீன் கலர்ல, அது எல்லாத்தையுமே வச்சு இந்த வெலிஷியஸை வந்துட்டு அட்டாக் பண்றான். இவ இருந்துட்டு ஃபியூட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த கிராஸ் இருக்குல்ல அதையே கொண்டு வந்து அவளையுமே இருந்துட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணிடுறான். ஆனா அந்த நேரத்துல ஹீரோ இருந்துட்டு அவனோட மூஞ்சில இருந்துட்டு ஓங்கி ஒரே பஞ்ச் வந்துட்டு பயங்கரமா விட்டுறான். இந்த சைடு ரிக்ஷாஷாவும் மறுபடியும் அதுல இருந்து எந்திரிச்சு வந்து அவளோட அந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு அவனோட இன்னொரு சைடு உடம்புல வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு சைடுலயுமே அட்டாக் பண்றப்ப அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அவன் அந்த கண்ட்ரோல் பண்றான்ல, அங்க இருக்கிற தரையை கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன், அதை வச்சு ரெண்டு பேரையுமே இருந்துட்டு ரெண்டு சைடுல இருந்துமே அட்டாக் பண்ணிடுறான். ஆனா ஹீரோ இருந்துட்டு அவனோட அந்த ஃபோர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, உடம்ப வந்துட்டு கடினமா மாத்துறது, அதை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் வந்துட்டு டேங்க் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனோட பாராசைட் எல்லாத்தையுமே கூர்மையை வெளியே வர வச்சு அந்த வெலிஷியஸை வந்துட்டு கட்டி போட்டுக்கிறான். அப்ப வந்துட்டு அதோட மூஞ்சு அப்படியே அந்த வெலிஷியஸ் பின்னாடி திருப்பி ஸ்டேட்டஸ் ஆயில்மெண்ட் டெரர் அதுக்கப்புறம் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மேல வந்துட்டு விதைக்க பாக்குறான். அதாவது ஹீரோக்கு பயம் வர வைக்கிறான் அவனோட பவரை யூஸ் பண்ணி. ஆனா ஹீரோ அவனோட மூஞ்ச புடிச்சிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு அட்டாக் இருந்துட்டு என் மேல ஒர்க் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஈஸியாவே இருந்துட்டு ஹீரோ ரெசிஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரிக்ஷாஷா நான் வந்துட்டு இவனை புடிச்சிட்டேன் சீக்கிரம் அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு மிஸ்டர் சேஜ் நான் வந்துட்டு உங்களோட பவரை வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பாரோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அதே இப்ப கடைசியா ஒரு எல்ஃப் வந்துட்டு அவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவன் வந்துட்டு லெஜெண்டரியா மாத்திருப்பாங்களே அவங்களோட பவரை வந்துட்டு யூஸ் பண்ண போறா. அப்ப இந்த வெலிஷியஸ் இருந்துட்டு என்னோட டெட்
சீப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பல அட்டாக்கை வந்துட்டு ரிக்ஷாஷாவோட அட்டாக்கு எதிராக வந்துட்டு அந்த இடத்துல அமுச்சு வைக்கிறான். எதுக்காக இந்த ஷீப்பை பத்தி சொன்னானே எனக்கு தெரியல. 2 அட்டாக்குமே போயிட்டு அந்த இடத்துல அப்படியே மோதி வெடிச்சு நியூட்ரலைஸ் ஆயிருது. ஆனா அந்த புகைங்களுக்குள்ள இருந்து அவங்களோட அண்ணன் பிரின்ஸ் இருக்கானே அவன மாதிரி ஸ்பிரிட் பிளேட வச்சு அட்டாக் பண்ண வரா. இதை வச்சு நான் உன்னை 2ஆ வந்துட்டு கட் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப பின்னாடி நம்ம ஹீரோ புடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு அந்த கிராஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு என்னோட வழியில வந்துட்டு நீ குறுக்க வராத, என்னை வந்துட்டு இங்கிருந்து போக விடு, நீமே என் கூட அந்த அட்டாக் நல்லா சாகலான்னு ஆசைப்படியா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அஃப்கோர்ஸ் நாட், ஏன்னா அது வழியா எனக்கு காயம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட அந்த ஹார்டனிங் இருக்குல்ல, அதாவது ஃபோர்டிஃபிகேஷனோட உடம்ப கடினமா மாத்துறது, அதை மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில வந்துட்டு யூஸ் பண்றான். கிட்டத்தட்ட அந்த அனாக்ஸ்டஸ் மாதிரி அவனோட உருவம் கூட இருக்கு. அப்ப அதை பார்த்துமே இவனுக்கும் அனாக்ஸ்டஸோட ஞாபகம் தான் வருது. அப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு வெலிஷியஸ் இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் பிளேட வச்சு அட்டாக் பண்ண வரா. கரெக்டா அவனோட மண்டையில வந்துட்டு இறங்க வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட காக்னிஷன் ஏஸ்ட வந்துட்டு யூஸ் பண்ணி அவனுக்கு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்லோவா ஃபீல் ஆக வச்சு அவனோட லாபிரிந்த் கோர் நெஞ்சில இருக்குல்ல அதை வந்துட்டு போய் எடுக்கிறான். அந்த கோர்ல வந்துட்டு எனர்ஜியே சுத்தமா இல்ல அப்படிங்கனால ரெசிஸ்டன்ஸே இல்லாம ஈஸியாவே அதை வந்துட்டு ஹீரோ வெளியே எடுத்துறான். வெளியே எடுத்த உடனேயுமே ரிக்ஷாஷா வந்துட்டு அவரோட ஸ்பிரிட் பிளேட வச்சு அந்த வெலிஷியஸை அப்படியே பாதியா வந்துட்டு அந்த இடத்துல வெட்டி போட்டுறா. அதனால அந்த உருவமேல அந்த லாபிரிந்த் வந்துட்டு அப்படியே காணாம போயிருது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே படுத்திருக்கப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு நீ இறந்த மாதிரி நடிச்சது போதும் வெலிஷியஸ் அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் இருந்துட்டு நான் ஆரம்பத்துல இருந்தே செத்து தான் போயிருக்கேன் யூ இடியட், நான் வந்துட்டு மூச்சு விடாத ஒரு பாடியை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் செத்த மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்குலாம் எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறமா உயிரோட இருப்பான் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன ஒரு டிட்டர்மைனான நாய் அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் இருந்துட்டு நீங்க வந்துட்டு கவலைப்பட தேவையே கிடையாது, எனக்கு வந்து புது பாடியை உருவாக்குறதுக்கான மானாவோ இல்ல ரெசரெக்ட் பண்றதுக்கான மானாவோ கிடையாது. சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுவேன், என்னால எங்கேயும் போக முடியாது. சோ உன்னோட ரிவெஞ்சை வந்துட்டு நீ எடுத்துக்கோ எல்ஃப், என்னை வந்துட்டு அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துரு, எங்க போயிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு நீ தான் ஆரம்பத்துல இருந்தே செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மறுபடியும் கொள்றதுல என்ன பாயிண்ட் இருக்கு, அது வந்துட்டு உன்னை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி தானே, அதுக்கு பதிலா உன்னோட சஃபரிங் வந்துட்டு நான் பார்ப்பேன் அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் இருந்துட்டு சஃபரிங்கா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா யோசிச்சுதான் பண்றியா, பேசிக்கலி அவனை வந்துட்டு நீ போக விடுற அப்படிங்கிறப்ப ரிக்ஷாஷா இருந்துட்டு பரவாயில்ல, அந்த ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெட்டரான வேய இவனுக்கு வழியை கொடுக்கறதுக்காக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ சொன்னா சரிதான் அப்படிங்கிறப்ப அந்த வெலிஷியஸ் இருந்துட்டு அந்த ஆளுங்களா யாரு அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், நாங்க பேசி முடிச்சிட்டோம், இவனை வந்துட்டு நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பயங்கர ரெட் கலர்ல ஏதோ ஒரு டீமன்லாம் வர மாதிரி என்னமோ ரிச்சுவலா நடக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா உண்மையிலுமே அந்த பிளாக் மர்ச்சன்டோட டீமன் இருக்கான் இல்லையா அவன் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்கான். அப்ப வெலிஷியஸ் வந்துட்டு பிளாக் மர்ச்சன்ட் குரூப்பா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு யா பிளாக் மர்ச்சன்ட் குரூப்பே தான், உங்களோட சர்வீஸ்க்காக இங்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.